ஒரு பிச்சைக்காரன் தினமும் ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்து உணவு அருந்தி வந்தான். அப்போது அந்த ஆலயத்தில் ஒரு மகான் வந்தார். அவரை பார்த்த பிச்சைக்காரன், சாமி, என் வாழ்க்கை கடைசி வரை இப்படித்தான் இருக்குமா என்று கேட்டான். அதற்கு சாமியார், அது உன் தலையில் எழுதிய விதி, உன் கடைசி வாழ்நாள் வரை இப்படித்தான் இருக்கும் என்றார். பிச்சைக்காரன், சாமி, என் தலைவிதி மாறாதா? மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு சாமியார், நீ புத்தர் பெருமானை பார்த்தால் உன் தலையெழுத்து மாற வாய்ப்பு உள்ளது, அவரை போய் பார் என்றார். பிச்சைக்காரன் புத்தரை பார்க்க புறப்பட்டான். வெகு நேரம் ஆகியதால் இரவு ஓய்வு எடுக்க ஒரு செல்வந்தர் வீட்டின் கதவை தட்டி, ஐயா, இன்று இரவு உங்கள் தங்கி ஓய்வெடுக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டான். செல்வந்தர், நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பிச்சைக்காரன் நடந்ததை சொல்ல, செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டனர். பிச்சைக்காரன் என்ன உதவி வேண்டும் என்று கேட்டான். அதற்கு செல்வந்தரும் அவர் மனைவியும், எங்களுக்கு ஒரு பெண் உள்ளது, அவள் பிறவி ஊமை, அவள் எப்பொழுது பேசுவாள் என்று புத்தரிடம் கேட்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றனர். அதற்கு பிச்சைக்காரன் சம்மதித்து இரவு ஓய்வு எடுத்துவிட்டு காலையில் புறப்பட்டான். வெகு தூரம் கடந்த பின் ஒரு பெரிய மலை வந்தது. அதை கடக்க முடியாமல் இருந்த நேரத்தில் ஒரு மந்திரவாதி அங்கு வந்தார். அவர் பிச்சைக்காரனுக்கு, இந்த மலையை என் மந்திரக்கோள் மூலம் உன்னை கடக்க வைக்கிறேன், எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார். பிச்சைக்காரன் என்ன உதவி என்று கேட்க, மந்திரவாதி, நான் 500 ஆண்டுகளாக முக்தி அடையாமல் உள்ளேன், நீ புத்தரிடம் போய் என் முக்திக்கு என்ன வழி என்று கேட்டு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு பிச்சைக்காரன் சம்மதம் தெரிவித்தான். மந்திரவாதி மலையை கடந்து பிச்சைக்காரனை விட்டு சென்றார். மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் பிச்சைக்காரன். அப்போது ஒரு ஆறு வந்தது. இந்த ஆற்றை கடந்தால்தான் புத்தர் இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியும். ஆற்றை கடக்க என்ன செய்வது என்று நினைத்த நேரத்தில் ஆற்றில் ஒரு ஆமை வந்தது. அது பிச்சைக்காரனிடம் விசாரித்தது. அதுவும், நானும் உனக்கு உதவி செய்கிறேன், பதிலுக்கு நீ புத்தரிடம் எனக்கு பறக்கும் சக்தி வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல் என்று ஆற்றை கடந்து பிச்சைக்காரனை விட்டது. பிச்சைக்காரனும் ஒரு வழியாக புத்தர் இருக்கும் இடத்திற்கு வந்தடைந்தான். புத்தரை பார்த்து ஆசை பெற்றான். புத்தரிடம், என்ன இருந்து உனக்கு என்ன வேண்டியதை கேட்டுக்கொள் என்றார். ஆனால் 3 கேள்விதான் கேட்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். பிச்சைக்காரன் யோசனை செய்தான். நாம் 4 கேள்வி கேட்க வேண்டும், புத்தரோ 3 தான் கேட்க வேண்டும் என்கிறார், என்ன செய்வது என்று புரியாமல் யோசனையில் இருந்தான். சற்று நேரத்தில் ஒரு யோசனை வந்தது. நாம் பிச்சை எடுத்து நம் காலத்தை ஓட்டிவிடலாம், ஆனால் அந்த 3 பேர்களின் பிரச்சனையாவது தீரட்டும் என்று எண்ணி 3 பேரின் பிரச்சனையை புத்தரிடம் சொல்லி அதன் தீர்வையும் தெரிந்து கொண்டு திரும்பினான். திரும்பி வரும் வழியில் முதலில் ஆமை, என்ன என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னார் புத்தர் என்று கேட்டது. அதற்கு பிச்சைக்காரன், உன் ஓட்டை நீக்கி கலற்றி எறிந்தால் உனக்கு பறக்கும் சக்தி வரும் என்றான். உடனே ஆமை தன் ஓட்டை கலட்டி பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு பறந்து சென்றது. அந்த ஓட்டில் பவளமும் முத்துக்களும் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். பிறகு மலையை கடையும் பொழுது மந்திரவாதியை பார்த்தான். உன் முக்திக்கு நீ செய்ய வேண்டியது அந்த மந்திரக்கோளை விட வேண்டும் என்று புத்தர் கூறினார் என்றான். மந்திரவாதி அந்த மந்திரக்கோளை பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு முக்தி அடைந்து விட்டார். மீண்டும் புறப்பட்டு செல்வந்தரை சந்தித்தான். செல்வந்தரிடம், உன் மகள் எப்பொழுது அவள் மனதிற்கு பிடித்தவனை பார்க்கிறாளோ அன்று அவள் பேசுவாள் என்றான் பிச்சைக்காரன். மாடியிலிருந்து இறங்கிய செல்வந்தரின் மகள், அப்பா, இவர்தானே அன்று இரவு நம் இல்லத்திற்கு வந்தது என்று அவளையும் அறியாமல் கேட்டாள். தன் மகள் பேசியதை கண்ட செல்வந்தர் தன் ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு மணமுடித்து வைத்தார். அன்று முதல் அவன் ஒரு செல்வந்தர் மற்றும் மந்திரக்கோள், இதை தவிர பவள முத்துகளும் அமைந்த அழகான மனைவி அமைந்து சந்தோஷமாக வாழ்ந்தான். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நமக்காக கடவுளை வேண்டுவதை விட பிறர் நலனுக்காக வேண்டினால் பிறரின் துயரமும் மறைந்துவிடும், கூடுதல் போனஸாக நம் துயரமும் மறைந்துவிடும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தொடர்ந்து எங்கள் ஜம்பு டிபிஆருக்கு
நீங்கள் ஆதரவு கொடுங்க. நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். விதியை மதியால் வெல்லலாம் கவிதை. விதி எழுதி வைத்தது என்று விழிமூடி அமர்ந்திருந்தால் பாதை முடிந்து போகும், பயணம் நின்று போகும். மதி என்னும் அறிவை கொண்டு மதிநுட்பம் உழைப்பை சேர்த்து விதியை எதிர்த்து போராடு. வெற்றி உன் கையில் சேரும். நெற்றியில் எழுதியது மாறாது என்பது நிச்சயம் பழைய கதை. உன் உழைப்பால் எழுதும் புது விதி உன்னை சொல்லும் உலகக் கதை. விதி வலியதுதான், ஆனால் மதியால் வெல்லலாம். சோம்பலை விடுத்து துணிச்சலாய் நிமிர்ந்து நில். விதியை மதியால் வெல்லலாம் என்பது மனித முயற்சி மற்றும் அறிவாற்றல் மூலம். விதி என்றால் ஊழ்வினை, அதை வென்று சாதனைகளை படைக்க முடியும் என்பதை வலியுறுத்தும் நம்ம தமிழ் பழமொழி ஆகும். முற்பிறவி பாவம் மற்றும் சோம்பலை தவிர்த்து கடும் உழைப்பு, இறை நம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் கடினமான விதியையும் மாற்றி அமைக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.